So beats அப்படின்றது when two sounding bodies of nearly the same frequency, இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க, nearly the same frequency and amplitude. Nearly the same frequency and amplitude are sounded together. The resultant sound consists of alternate maxima and minima. இப்போ பீட்ஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு சவுண்டிங் பாடிஸ் வேணும். அந்த ரெண்டு சவுண்டிங் பாடியோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி த சேமாக இருக்கணும். நியர்லி த சேம் அப்படின்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அதோடைய ஆம்பிளிடியூட் அதே மாதிரி இருக்கணும். இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து சவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் சவுண்டு ரெண்டும் சேர்ந்து நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மேக்சிமா அண்ட் மினிமா. மேக்சிமா அண்ட் மினிமான்னா அந்த சவுண்ட் வந்து ஹை சவுண்டு அண்ட் லோயர் சவுண்டு, அந்த மாதிரியான ஒரு ஹம்மிங் சவுண்ட் மாதிரி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து பீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். This phenomenon in which waxing and waning of sound at regular intervals is heard is called beats. Waxing and waning-ன்றது மேக்ஸிமா அண்ட் மினிமாவா அந்த சவுண்ட் வந்து ஹைக்கும் லோவுக்கும் இடையில மாறக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ரெகுலர் இன்டர்வெல், கரெக்டா அந்த ரெகுலர் இன்டர்வெல்ல சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பீட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா the number of beats heard per second is equal to the difference in frequency between the two sounding bodies. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஹியர்டு பெர் செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு ஒரு 5 பீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ரெண்டு சவுண்டிங் பாடிக்கும் இடைப்பட்ட அந்த ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஹெர்ட்ஸ் இருக்கும். However, beats are heard only when the difference in frequency is not more than 10. இப்போ நம்ம ரெண்டு சவுண்டிங் பாடிஸோட ஃப்ரீக்வன்சி வந்து நியர்லி சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ரெண்டு சவுண்டிங் பாடியோட ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 10 ஹெர்ட்ஸுக்கு உள்ள இருக்கணும். 10 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா நாட் மோர் தென் 10, மோர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. The frequency of a tuning fork can be determined by the method of beats. டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து பீட்ஸ் மெத்தட் மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பீட்ஸுக்கு ரெண்டு டியூனிங் ஃபோர்க் வேணும். ஒரு டியூனிங் ஃபோர்க்கை வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இதோடைய ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும், நோன் ஃப்ரீக்வன்சி. இன்னொரு டியூனிங் ஃபோர்க் வந்து பி, இதோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியாது. இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். The two tuning forks have nearly the same frequency. ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியும் கிட்டத்தட்ட சேமா இருக்கணும். இப்போ ரெண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சவுண்டிங் பண்ணிட்டு அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ண பிறகு இப்போ வந்து நம்ம ஏயோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும் இல்லையா? ஏயோட ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து கேபிட்டல் என்னன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது த நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்டு பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எத்தனை பீட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படின்றத ஸ்மால் என் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பியோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்மால் என். கேபிட்டல் என்னன்றது ஏயோட ஃப்ரீக்வன்சி, ஸ்மால் என்னன்றது பீட்ஸ், நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் செகண்ட். அப்போ வந்து கேபிட்டல் என்னோட ஸ்மால் என் பிளஸ்ஸா இருக்கலாம் அல்லது கேபிட்டல் என் மைனஸ் ஸ்மால் என், இந்த ரெண்டுக்கு இடையில அதோடைய ஃப்ரீக்வன்சி இருக்கலாம். அதாவது ஒன்று கேபிட்டல் என் பிளஸ் என்ன இருக்கலாம் அல்லது கேபிட்டல் என் மைனஸ் என்ன இருக்கலாம். இப்போ இதுல நமக்கு வந்து என் பிளஸ் என்ன என் மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டியூனிங் போர்க்கு பி இருக்கு இல்லையா, அந்த பில வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோடைய வேக்ஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதுல வந்து சேர்க்க போறோம். இப்போ வேக்ஸை சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு டியூனிங் போர்க்ல நீங்க வேக்ஸை வந்து மெழுக கொஞ்சம் சேர்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்ப வேக்ஸ் சேர்த்துட்டு திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறோம். ரெண்டு ஏஐயும் பிஏயும் சவுண்டிங் பண்ணி திரும்ப வந்து நம்ம பீட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்படி பீட்ஸ் when a tuning fork is loaded with wax, its frequency decreases. If the number of beats per second increases, இப்போ வந்து நாம வந்து வேக்ஸை சேர்த்துட்டு பீட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா பியோட ஃப்ரீக்வன்சி வந்து கேபிட்டல் n மைனஸ் என்ன இருக்கும். அதுவே நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் செகண்ட் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அதோடைய பியோட ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும்னா கேபிட்டல் n பிளஸ் என்ன இருக்கும். அதாவது பீட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டியூனிங் போர்க்கோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு டியூனிங் போர்க்ல ஒரு டியூனிங் போர்க்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று வந்து அதுக்கு நியர்லி ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். இப்போ ரெண்டையும் நம்ம சவுண்டிங் பண்ணி பண்ணும்போது பீட்ஸ் இந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் செகண்ட் எவ்வளவு வருது அப்படின்றத நோட் பண்றோம். அப்ப தெரிந்த டியூனிங் போர்க்கோட ஃப்ரீக்வன்சியை கேபிட்டல் n எனவும் பீட்ஸோட எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து ஸ்மால் n என வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப பீன்ற டியூனிங் போர்க்கோட ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் n பிளஸ் என்ன இருக்கலாம் அல்லது n மைனஸ் என்ன இருக்கலாம். திரும்ப அது n பிளஸ் என்ன அல்லது n மைனஸ் என்னன்னு கால்குலேட் பண்றதுக்கு பீன்ற டியூனிங் போர்க்ல வேக்ஸை தடவிட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம பீட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே வந்த பீட்ஸை விட இப்ப பீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்ப பியோட ஃப்ரீக்வன்சி வந்து n மைனஸ் n ஆக இருக்கும். அதுவே வந்து நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து n பிளஸ் n இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஏன் வந்து நமக்கு வந்து பீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா n மைனஸ் n சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏயோட ஃப்ரீக்வன்சி இப்போ வந்து 100 இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். பியோட ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ 95 இதான் ஒரிஜினல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு எத்தனை பீட்ஸ் கிடைக்கும், இது ரெண்டையும் நம்ம இது பண்ணும்போது சவுண்டிங் பண்ணும்போது எத்தனை பீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப 5 பீட்ஸ் கிடைக்கும் போது அப்ப பியோட ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா 100 பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பியில வேக்ஸை வந்து நம்ம தடவ போறோம். அப்ப வேக்ஸை நீங்க தடவும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோட ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு குறையும். அப்ப ஏற்கனவே 95 இருந்தது, இப்போ வந்து அதை விட என்ன இருக்கலாம்னா நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். அப்ப குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு வேளை நமக்கு வந்து ஒரு 97ஆக இருந்திருக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இந்த பில வேக்ஸ் தடவின பிறகு இப்போ வந்து பீட்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பீட்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா n மைனஸ் n. அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து சாரி இப்போ பியில் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ ஏற்கனவே பியோட ஃப்ரீக்வன்சி வந்து 95. இப்போ அதில் வேக்ஸை நம்ம தடவின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 95ல இருந்து அது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ரெடியூஸ் ஆகி என்ன ஆயிருக்கலாம் நமக்கு வந்து ஒரு 93 மாதிரி ஆயிருக்கலாம். அப்போ இப்போ நீங்க பீட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பியோட ஃப்ரீக்வன்சி வந்து 93, ஏயோட ஃப்ரீக்வன்சி 100. அப்போ வந்து என்ன ஆகும்னா 100 மைனஸ் 93 இப்போ நமக்கு வந்து 7 பீட்ஸ் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே கிடைச்ச பீட்ஸை விட அதிகமாக கிடைக்கும். அப்ப வந்து ஏயோட பியோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேக்ஸ் தடவும் போது அதிக பீட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம வந்து n மைனஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஏயோட பியோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அதுவே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒருவேளை ஏயோட ஃப்ரீக்வன்சி 100, பியோட ஃப்ரீக்வன்சி 105. இப்போ ஏயோட ஃப்ரீக்வன்சி 100, பியோட ஃப்ரீக்வன்சி ஒருவேளை 105 அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல 5 பீட்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்க வேக்ஸ் தடவின பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பியோட ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு குறையும். அப்போ இது வந்து 103 மாறிடும். இப்போ ஏற்கனவே 5 பீட்ஸ் கிடைச்சது, இப்போ வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 103 ஆயிருச்சு இல்லையா. அப்போ 100க்கும் 103க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 தான். அப்ப இப்போ வந்து நமக்கு 3 பீட்ஸ் தான் கிடைக்கும்.
அப்போ நம்ம வேக்ஸை சேர்க்கும் போது நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஏயை விட பியோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். அப்ப அதனால நம்ம வந்து n மைனஸ் என் ஏல இருந்து பி அந்த பீட்ஸ் வந்து கழிச்சுக்கிறோம். அதுவே வந்து நமக்கு வந்து பீட்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா வேக்ஸை தடவும் போது அப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி பியோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஏயோட எப்படி இருக்கலாம்னா கண்டிப்பா கூடுதலா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம வந்து பீட்ஸ் வந்து அதிகரிக்கும் போது n மைனஸ் என் எனவும் பீட்ஸ் வந்து குறையும் போது n பிளஸ் என் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் when a tuning fork is loaded its frequency decreases. tuning forkல வந்து நீங்க லோட் பண்ணீங்க அப்படின்னா அதோட frequency டிக்ரீஸ் ஆகும். லோடட் மீன்ஸ் என்னன்னா வேக்ஸை நம்ம சேர்க்கும் போது அதோட frequency டிக்ரீஸ் ஆகும். அதுவே டியூனிங் போர்க்ல இருந்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட frequency வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா tuning fork of A of frequency 384 Hz gives 6 beats per second. ஏன்ற டியூனிங் போர்க் இருக்கு, அதோடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 384 ஹெட்ஸ். இது வந்து எத்தனை பீட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கொடுக்குது. இன்னொரு டியூனிங் போர்க் வந்து பி. அதுக்கப்புறம் ஆன் லோடிங் பி வித் ஏ லிட்டில் வேக்ஸ், பி மேல வேக்ஸை தடவுறாங்க. அப்படி தடவும் போது எத்தனை பீட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பீட்ஸ் கிடைக்குது. இப்போ இதுல இருந்தே நம்ம வந்து முடிவுக்கு வந்துடலாம். அப்போ வந்து ஏற்கனவே 6 பீட்ஸ் கிடைச்சது, இப்போ வந்து 4 பீட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ பீட்ஸ் வந்து குறையுது. பீட்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஏயோட பியோட ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஏயோட ஃப்ரீக்வன்சியோட நம்ம வந்து ஏற்கனவே என்ன பீட்ஸ் கிடைச்சிச்சோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு வந்து 384 பிளஸ் 6 ஈக்குவல் டு 390 ஹெர்ட்ஸ். நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். அதை பெரிய கால்குலேஷன்ல வேண்டியது இல்லை. அதாவது உங்களுக்கு ஏயோட ஃப்ரீக்வன்சி 384 ஹெர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 6 பீட்ஸ் கிடைக்குது. அப்புறம் பில வேக்ஸ் தடவின பிறகு அடைய நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து குறையுது. அப்ப நம்பர் ஆஃப் பீட்ஸ் குறைஞ்சிட்டாலே நம்ம வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் என் பிளஸ் என். கேபிட்டல் என் வந்து 384 ஹெர்ட்ஸ். ஸ்மால் என்னன்றது வேக்ஸ் தடவின பிறகு கிடைச்ச பீட்ஸ் போட்டக்கூடாது. ஏற்கனவே என்ன பீட்ஸ் கிடைச்சு அந்த நம்பர் போடணும் 6. அப்ப ஈக்குவல் டு 390 ஹெர்ட்ஸ். இப்ப டைரக்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் நாம பார்க்க போற டாபிக் வந்து டாப்ளர் எஃபெக்ட். இந்த டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த டாப்ளர் எஃபெக்ட் வந்து நமக்கு சவுண்ட்லயும் இருக்குது, லைட்லயும் இருக்குது. இப்போ சப்போஸ் எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம்ல பர்சனை வந்து நம்ம அப்சர்வர்னு வச்சுக்கலாம். அப்சர்வர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்காரு. The apparent pitch of the whistle of the engine increases when the engine is approaching the person. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து அப்சர்வரை நோக்கி வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிச் ஆஃப் த விசில் ஆஃப் என்ஜின் இன்க்ரீசஸ். அதுவே என்ஜின் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த பர்சன், ட்ரெயின் வந்து அவர்ல இருந்து வெளியில போச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பேரண்ட் பிச் ஆஃப் த விசில் ஆஃப் த என்ஜின் டிக்ரீசஸ். அதாவது அப்சர்வரை நோக்கி வந்தா பிச் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்சர்வர்ல இருந்து வெளியில போனுச்சு அப்படின்னா பிச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான் சிம்பிளா. இப்ப இந்த எஃபெக்ட், இந்த ரிலேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, த அப்பேரண்ட் சேஞ்ச் இன் த பிச் டியூ டு த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த அப்சர்வர், இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்சர்வரும் சோர்ஸை பொறுத்து இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் மோஷனால அந்த பிச்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச், அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து சவுண்டோட டாப்ளர் எஃபெக்ட் வந்து அசிமெட்ரிக், அதுவே லைட்டோட டாப்ளர் எஃபெக்ட் வந்து சிமெட்ரிக் சொல்றோம். சிமெட்ரிக்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, அப்சர்வர் இருக்காரு. இப்போ வந்து அப்சர்வர் இந்த சைடு மூவ் ஆனாலும் அல்லது ட்ரெயின் இந்த சைடு மூவ் ஆனாலும் சரி, அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சவுண்ட்ல வந்து ரெண்டும் வேற வேற பிச்சு கிடைக்கும். அதான் அப்சர்வர் வந்து ட்ரெயினை வந்து நோக்கி வரலாம், ட்ரெயின் வந்து ஸ்டேஷனரியா இருக்கலாம். அல்லது ட்ரெயின் வந்து என்ன பண்ணலாம், அப்சர்வர் ஸ்டேஷனரியா வச்சுட்டு ட்ரெயினை நீங்க மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணும்போது ரெண்டு பிச்சு கிடைக்குது இல்லையா, அந்த ரெண்டு பிச்சுமே வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆனா லைட்ல வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வர் அண்ட் சோர்ஸ் ரெண்டுல யாரு மூவ் ஆனாலும் சரி ரெண்டுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம வந்து லைட்டோட டாப்ளர் எஃபெக்ட வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிமெட்ரிக்னு சொல்றோம். பட் சவுண்டோட டாப்ளர் எஃபெக்ட வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அசிமெட்ரிக். ஏன்னா அப்சர்வர் மூவ் ஆனிச்சுன்னா ஒரு வேல்யூ, அதுவே சோர்ஸ் மூவ் ஆச்சுன்னா அது வேற ஒரு வேல்யூவா கிடைக்கும், ஒரே மாதிரியா கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனால.
இப்ப இதுல நமக்கு வந்து அப்சர்வர் சோர்ஸ் அப்படின்றதான் நமக்கு கான்செப்ட். அப்ப அப்சர்வர் சோர்ஸ்ன்றதுல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப ஜெனரலா வந்து அப்சர்வர் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம சோர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து அப்சர்வர் மூவ் ஆகலாம், சோர்ஸ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கலாம். அப்சர்வர் வந்து இப்போ வந்து ரெண்டு விதமா மூவ் ஆகிறார். எப்படின்னா சோர்ஸை நோக்கி, இது வந்து அப்ரோச், அது வந்து வெளியில வரலாம், அப்சர்வர் வெளியில வரலாம், ஸ்டேஷனரியா சோர்ஸ் வந்து அப்படி இருக்கலாம். இதே மாதிரி இப்ப சோர்ஸ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கலாம் ரெண்டு ஸ்டேட்டு. அது மாதிரி சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கி வரலாம் அல்லது அப்சர்வருக்கு வெளியில போகலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸ் வரும். அடுத்து இன்னும் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வரும் மூவ் ஆகலாம், சோர்ஸும் மூவ் ஆகலாம், இந்த மாதிரி மூவ் ஆகலாம். அடுத்து அப்சர்வர் வந்து வெளியில போகலாம், சோர்ஸும் வெளியில போகலாம். இந்த மாதிரியான ஆப்ஷனும் நமக்கு வந்து அப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சர்வர் மூவ் ஆகுறதுல 2, சோர்ஸ் மூவ் ஆகுறதுல 2, அப்சர்வர் சோர்ஸ் 2 பேருக்குமான அந்த மோஷன் அதுல வந்து 2, மொத்தம் வந்து 6 விதமான ஃபார்முலாஸ், 6 விதமான கேசஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்கிற அந்த கேஸ் நம்ம பார்க்கலாம். அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்கும்போது சோர்ஸ் வந்து மோஷன்ல இருக்கு. சோர்ஸோட மோஷன்ல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அப்சர்வரை நோக்கி போகலாம் அல்லது அப்சர்வர் இருந்து வெளியில போகலாம். இப்ப ரெண்டுக்குமான பொதுவான படம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா அப்சர்வர் இங்க இருக்காரு, இது வந்து சோர்ஸ், இன்னொரு அப்சர்வர் இங்க இருக்காரு. இப்ப இந்த 2 அப்சர்வருமே நிலையா தான் இருக்காங்க, ஆனா சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது. இப்ப இந்த அப்சர்வரை பொறுத்து சோர்ஸ் அவரை நோக்கி மூவ் ஆகுது, அப்ரோச் ஆகுது. இந்த அப்சர்வரை பொறுத்து சோர்ஸ் அவர்ல இருந்து வெளியில போகுது. இப்ப நமக்கு இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் வந்து இந்த அப்சர்வரை நோக்கி போகும்போது இந்த வேவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கம்மியான டிஸ்டன்ஸ்க்குள்ள நிறைய வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ வந்து அந்த வேவ் லெங்த் பாத்தீங்கன்னா குறையும். வேவ் லெங்த் வந்து நமக்கு வந்து டிக்ரீசஸ் ஆகும். வேவ் லெங்த் டிக்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா வேவ் லெங்த் வந்து அதிகரிக்கும். அப்ப ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம வந்து சவுண்ட்ல சொல்லும் போது பிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா ஹை பிச்சா இருக்கும், ஃப்ரீக்வன்சி லோவா இருந்தா லோ பிச்சா இருக்கும். அப்போ வந்து அப்சர்வரை நோக்கி அந்த சோர்ஸ் வரும்போது நமக்கு அதனாலதான் ஹை பிச் சவுண்டா நமக்கு கேட்கும். அதே அப்சர்வர்ல இருந்து வெளியில போகும்போது லோ பிச் சவுண்டா நமக்கு கேட்கும். இதுதான் வந்து அப்சர்வர் ரெஸ்ட்லயும் சோர்ஸ் மோஷன்லயும் இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம். அப்ப சோர்ஸ் இயக்கத்தில் இருந்தால் வேவ் லெங்த் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சேஞ்சஸ் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க, வேவ் லெங்த்ல சேஞ்சஸ் இருக்கும், இதனால பிச் சேஞ்ச் ஆகும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து சோர்ஸ் மூவ்ஸ் டுவார்ட் த ஸ்டேஷனரி அப்சர்வர். ஸ்டேஷனரி அப்சர்வரை நோக்கி சோர்ஸ் வந்து மூவ் ஆகுறத கான்செப்ட் மினிமைஸ் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அப்சர்வர் இருக்காரு, இது வந்து சோர்ஸ். இப்ப அப்சர்வர் சோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்சர்வரை நோக்கி மூவ் ஆகுது. இதுல நம்ம இந்த சப்போஸ் a source S is producing sound of pitch n, சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பிச்சோட ஃப்ரீக்வன்சி வந்து n அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் n எடுத்துக்கிறோம். அதோடைய வேவ் லெங்த் லாம்டான்னு எடுத்துக்கிறோம். சவுண்டோட வெலாசிட்டி அதோடைய வந்து v அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து சோர்ஸோட வெலாசிட்டி, சோர்ஸ் வந்து எவ்வளவு வேகத்துல மூவ் பண்ணுது அப்படின்றத வந்து let the source move with a velocity a, சோர்ஸோட வெலாசிட்டியை a எனவும் அப்சர்வரோட வெலாசிட்டியை வந்து நம்ம b ன்னு எடுத்துக்கோம். இங்க அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்கனால அப்சர்வர் வெலாசிட்டி நம்ம இங்க சொல்லல. இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சோர்ஸ் வந்து இங்க வந்து மூவ் ஆகும்போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 2 3 வேவ்ஸ் இதுல இந்த மேல இருக்கு. பட் 3 வேவ்ஸ்க்கு வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா வந்து சோர்ஸ் மூவ் ஆகுறதுனால அதே 3 வேவ்ஸ் தான் இங்கேயும் நமக்கு வந்து, அப்ப வேவ் லெங்தோட அளவு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குறையுது. அப்ப இந்த கம்மியான டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இந்த 3 வேவ்ஸும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சவுண்ட் வெலாசிட்டி மைனஸ் சோர்ஸோட வெலாசிட்டி, அப்ப v மைனஸ் ஏ, அந்த v மைனஸ் ஏன்ற லெங்த்துக்குள்ள இந்த 3 வேவ்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டெயின் ஆயிடுது. இப்ப இதை அப்ப தேர்ஃபோர் அப்பேரண்ட் வேவ் லெங்த், அப்ப வந்து எவ்வளவு வேவ் லெங்த் குறைஞ்சிருக்குது அப்படின்றது வந்து அதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு ஜென்ரலா வேவ் லெங்த்துக்கான ஃபார்முலா வந்து லாம்டா ஈக்குவல் டு வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி.
அப்ப இங்க வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி மேல v மைனஸ் ஏயா மாறிடும். v வந்து v மைனஸ் ஏ டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வந்து பிச்ன்றது. இப்ப லாம்டான்றது ஒரிஜினல் வேவ் லெங்த், இங்க அப்பேரண்ட் வேவ் லெங்த் வந்து லாம்டா டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப லாம்டா டேஷ் ஈக்குவல் டு v மைனஸ் ஏ பை n. அப்ப அப்பேரண்ட் பிச், அப்பேரண்ட் பிச் எப்படி இருக்கும், அதை நமக்கு கேட்கக்கூடிய பிச்சோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஃப்ரீக்வன்சி எப்படி சைடு கொண்டு வந்துருவோம். அப்ப ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி டிவைடட் பை வேவ் லெங்த். அப்ப ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வந்து அப்பேரண்ட் பிச் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா n டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். n டேஷ் ஈக்குவல் டு வெலாசிட்டின்றது சவுண்டோட வெலாசிட்டியை போட்டுக்க போறோம். இங்க வேவ் லெங்த்துக்கு பதிலா இந்த லாம்டா டேஷோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். லாம்டா டேஷோட வேல்யூ v மைனஸ் ஏ பை n வரும். பை n வந்து பெருக்கல்ல வந்துடும். அப்ப n டேஷ் ஈக்குவல் டு v பை v மைனஸ் ஏ இன்டு n. இப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னன்றது ஒரிஜினல் பிச்சு, n டேஷ்ன்றது அப்பேரண்ட் பிச்சு. அப்ப அப்பேரண்ட் பிச்சோட ஒரிஜினல் பிச் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது n டேஷ் கிரேட்டர் தென் n இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த v பை v மைனஸ் ஏயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1ஓட அதிகமா இருக்கும். ஏன்னா v வந்து மேல இருக்கு, கீழே வந்து v மைனஸ் ஏ இருக்கு. இது வந்து பெரிய நம்பரா இருக்கும், இது சின்ன நம்பரா இருக்கும். அப்ப இதோட வேல்யூ கண்டிப்பா வந்து 1ஓட அதிகமா இருக்கும். 1ஓட அதிகமா இருந்தா இப்போ உதாரணமா 2 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப n டேஷ் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கும், n டேஷ் ஈக்குவல் டு 2n. என்ன போல 2 மடங்கு இருக்கும். ஒரிஜினல் பிச்சை விட n டேஷ் வந்து 2 மடங்கு அதிகமா இருக்கலாம். அப்போ n டேஷ் கிரேட்டர் தென் n. அப்போ வந்து உங்களுக்கு சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கி போகும்போது பிச் வந்து அதிகமா இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து அதிகமான பிச்சு, அதிக ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். அப்ப அப்பேரண்ட் பிச் இன்க்ரீசஸ் when the source move towards a stationary observer. நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் இப்போ இதுலயே சோர்ஸ் மூவ் ஆகுது. ஆனா எப்படி மூவ் ஆகுதுன்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர், அப்சர்வர்ல இருந்து வெளியில போகுது. அப்ப அப்சர்வர்ல இருந்து வெளியில போகும்போது இதுதான் வந்து ஒரிஜினல். இப்போ அப்சர்வர்ல இருந்து வெளியில போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேவ் லெங்த் இஸ் இன்க்ரீசஸ். வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏ மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து அதனுடைய இதே வேவ்ஸ், இதே 3 வேவ்ஸ்க்கு நமக்கு வந்து v பிளஸ் ஏ டிஸ்டன்ஸ் அது கடக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ நமக்கு அப்பேரண்ட் வேவ் லெங்த்துக்கான ஃபார்முலா லாம்டா டேஷ் ஈக்குவல் டு v பிளஸ் ஏ பை n. அப்ப n டேஷ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஃபார்முலா மாதிரியே தான். இப்போ v பை v மைனஸ் ஏக்கு மேல நீங்க v பை v பிளஸ் ஏ இன்டு n அப்படின்னு வந்துடலாம். இப்போ v-யோட v பிளஸ் ஏ அதிகமா இருக்கிறதுனால இதோட வேல்யூ 1ஓட கம்மியா இருக்கும். அதனால கண்டிப்பா n டேஷ் லெஸ் தென் n ஆக இருக்கும். அப்ப அப்பேரண்ட் பிச் வந்து ஒரிஜினல் பிச்சை விட நமக்கு கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து நமக்கு வந்து சோர்ஸ் வந்து நம்மளை விட்டு வெளியில போகும்போது சவுண்ட் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்சர்வர் இயக்கத்துல இருக்காரு, சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. நம்ம சோர்ஸ் இயக்கத்துல இருந்தா லாம்டாவில சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னோம். சேஞ்சஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இப்ப அப்சர்வர் இன் மோஷன்ல இருக்கும்போது லாம்டா வந்து என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. லாம்டா சேஞ்ச் ஆகாது. ஆனா என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது பிச் வந்து சேஞ்ச் ஆகும். பிச்சில தான் வந்து இங்க நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல வந்து அப்சர்வர் மூவ்ஸ் டுவார்ட் எ ஸ்டேஷனரி சோர்ஸ். இப்ப வந்து சோர்ஸ் வந்து 3 வேவ்ல வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில. இப்ப இங்க அப்சர்வர் இருந்தார் அப்படின்னா இப்ப ஒவ்வொரு வேவ்ஸ்க்கான டைம் வந்து இப்ப இது ஒரு 1 செகண்ட் 1 செகண்ட் 1 செகண்ட் வச்சுக்கலாம். அப்ப 3 செகண்ட் முடிவுல இவருக்கு வந்து ஒரு வேவ் வந்து இவருக்கு வந்திருக்கும். ஒரு வேவ் வந்து அவர் அடையிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும் அப்படின்னா 3 செகண்ட்ஸ் எடுத்திருக்கும். அதுவே இப்ப அப்சர்வர் என்ன பண்றாருன்னா சோர்ஸை நோக்கி மூவ் ஆகுறாரு. இப்ப வந்து அப்சர்வர் வந்து இங்க வந்துட்டாரு. இப்ப இங்க வந்துட்டாரு அப்படின்னா அப்ப அவருக்கு அதே 3 செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1 செகண்ட் 1 செகண்ட் 2 ரெண்டாவது செகண்ட்லயே ஒரு வேவ் வந்திருக்கும். அடுத்து 3வது செகண்ட் வரும்போது இன்னொரு ஒரு வேவ் கடந்து போயிருக்கும். அடுத்த வேவ் வந்து அவரை வந்து நோக்கி வந்திருக்கும். அப்ப வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அதே 3 செகண்ட்ல அப்சர்வர் வந்து சோர்ஸ் நோக்கி மூவ் ஆகும் போது அதே டைமுக்குள்ள அதிகமான வேவை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரை வந்து அடையுது. அப்ப வந்து நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட்ன்றதான் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னா அப்சர்வர் டுவார்ட்ஸ் த ஸ்டேஷனரி சோர்ஸ், அப்ப ஃப்ரீக்வன்சிஸ் இன்க்ரீசஸ். இங்க வந்து வேவ் லெங்த் வந்து மாற போறது இல்ல, ஃப்ரீக்வன்சி மாறுது. அதுவே அப்சர்வர் வந்து வெளியில போகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து குறையும். நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட் வந்து அவருக்கு கம்மியாயிடும். இப்ப அந்த கான்செப்டின் படி நம்ம வந்து
இப்ப frequency தான் நமக்கு pitch தான் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்ப n dash equal to இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். n dash equal to nன்றது ஒரிஜினல் pitch பிளஸ் அப்சர்வர் மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி b, வேவ் லெங்த் இஸ் லாம்டா. அப்ப n dash equal to n plus p by lambda அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் n equal to velocity by ஒரிஜினல் லாம்டா அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து v by lambda plus p by lambda கிடைக்கும். அப்ப ஈக்குவல் டு v plus b by லாம்டான்னு கிடைக்கும். பட் லாம்டா இதுல இருந்து திரும்ப லாம்டாவுக்கு பதிலாக நீங்க வந்து v by n சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப ஈக்குவல் டு நமக்கு வந்து v plus b by லாம்டாவுக்கு பதிலாக v by n n போட்டீங்கன்னா n வந்து மேல வந்துடும் இன்ட்டு n அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம நோட்ஸ்ல வந்து v plus b by b ன்னு இருக்கும். இந்த b எடுத்துட்டு நீங்க வந்து v அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ therefore இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது n dash equal to v plus b by v into n. இப்போ v plus b ன்றது v யோட அதிகமா இருக்கும், அதனால இது வந்து greater than 1. அப்போ therefore n dash greater than 1 n. அப்போ வந்து pitch வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதே போல அப்சர்வர் மூவ்ஸ் அவே ஃப்ரம் a stationary source. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் அப்சர்வர் இந்த இடத்துல இருந்தாருன்னா 1, 2, 3வது செகண்ட்ல ஒரு வேவை வந்து அவர் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப இங்க இருக்கிறதுனால அவர் வந்து அதே ஒரு வேவை அட்டென்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வந்து இன்னும் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கூடுதல் ஆகும். 4 செகண்ட் முடிவுல தான் அவர் ஒரு வேவை அட்டென்ட் பண்ணுவார். அப்ப நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப n dash வந்து ஈக்குவல் டு அப்ப n minus b by lambda அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப therefore நமக்கு கடைசியில என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா n dash equal to v minus b by இது வந்து v அப்படின்னு மாத்திக்கோங்க v into n அப்படின்னு நம்ம கிடைச்சிரும். இப்ப v minus b வந்து v யோட கம்மின்றனால இது less than 1 இருக்கும். அப்ப therefore n dash less than n. அப்ப அப்சர்வர் சோர்ஸை விட்டு வெளியில போகும்போது நமக்கு பிட்ச் வந்து குறையும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ரெண்டு பேருமே மூவ் பண்ண போறாங்க. சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரெண்டு பேருமே இயக்கத்துல இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். When both the source and the observer are in motion, when the source moves towards the observer and the observer moves, அதாவது source வந்து towards the observer, observer moves away from the source. அதாவது இந்த சைடு source வச்சிருக்கோம், அங்க வந்து observer, source moves towards the observer, observer moves away from the source. இந்த மாதிரி மூவ் ஆகுது. அதாவது source வந்து observer நோக்கி போகுது, ஆனா observer வந்து அங்கே இருந்து வெளியில போறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சோர்ஸ் வந்து அப்சர்வர் நோக்கி போகுது, அப்சர்வர் இந்த சைடு போறாரு. சோர்ஸ் வந்து எவ்வளவு வேகத்துல போகுதுன்னா a வேகத்துல போகுது, அப்சர்வர் b வேகத்துல விலகி போறாரு. இப்ப இதற்கான ஃபார்முலா வந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 4 கேசஸ்ல இருந்து இப்ப வந்து சோர்ஸ் மூவ் ஆனிச்சு அப்படின்னா வேவ் லெங்த் வந்து சேஞ்ச் ஆகும். அதே அப்சர்வர் மூவ் ஆனார் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அப்ப இங்க வந்து வேவ் லெங்த்தும் சேஞ்ச் ஆகுது, இங்க வந்து ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நியூ ஃபார்முலா நம்ம கொண்டு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சோர்ஸ் மூவ் ஆகுது, அதுக்கு வந்து லாம்டா சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்ப அப்பேரண்ட் வேவ் லெங்த் இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து சோர்ஸ் மூவ் ஆகுற அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? லாம்டா டேஷ் ஈக்குவல் டு v minus a by n ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல உள்ள லாம்டா டேஷ் ஃபார்முலா, அதாவது சோர்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த source moves towards the stationary observer. இந்த ஃபார்முலா இதுல lambda dash equal to v minus a by n. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சர்வர் வந்து அவே ஃப்ரம் த சோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அப்சர்வர் அவே ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னா
அதுக்கு வந்து away from the observer moves away from the source. இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா n dash equal to n minus b by lambda இந்த ஃபார்முலா வரும். இல்ல அப்படின்னா டைரக்டா நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். அதாவது n dash equal to v minus b by v into n இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம வந்துடலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு கால்குலேட் பண்ணலாம். இப்போ lambda dash equal to v minus a by n அடுத்து n dash equal to v minus b by lambda dash. இந்த இதுல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க v minus b by lambda அப்படின்னு கிடைக்கும். இங்க லாம்டாவுக்கு போல நம்ம வந்து ஏன்னா லாம்டா சேஞ்ச் ஆகுறதுனால அந்த கேஸ்ல லாம்டா டேஷ்னு எடுத்துருக்கோம். n dash equal to இது ரெண்டையும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ lambda dash equal to v minus a by n அதுக்கப்புறம் n dash equal to v minus b by lambda dash. இந்த lambda dash உடைய வேல்யூவை இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அப்ப n dash equal to v minus b by lambda dash பதிலா v minus a by n வரும். by n தூக்கி இங்க பெருக்கல்ல போட்டுரும். இந்த ஆன்சர் வரும். அப்ப v minus b by v minus a into n அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்பெஷல் கேசஸ் when the source and the observer move towards each other. சோர்ஸும் அப்சர்வரும் ஒன்றோட ஒன்று இப்ப சோர்ஸ் அப்சர்வர் டுவார்ட்ஸ் ஈச் அதர்னா இந்த மாதிரி மூவ் பண்ணாங்க அப்படின்னா n dash equal to v plus b by v minus a into n அப்படின்னு கிடைக்கும். அதுவே சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர் இந்த மாதிரி அவே ஃப்ரம் ஈச் அதர் இந்த மாதிரி மூவ் பண்ணாங்க அப்படின்னா v minus b by v plus a into n அப்படின்னு கிடைக்கும். அதுவே வந்து சோர்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வர் மூவிங் டுவார்ட்ஸ் த சோர்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம கொண்டு வர முடியும். அதனால நீங்க வந்து இந்த எந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தாலே போதுமானது. ஜென்ரல் ஃபார்முலா n dash equal to v plus or minus b divided by v plus or minus a into n. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பின்றது நமக்கு தெரியும். பி ஏ அப்படின்றது சோர்ஸோட வெலாசிட்டி, பின்றது அப்சர்வரோட வெலாசிட்டி, ஸ்மால் வி அப்படின்றது வந்து வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு, என்னன்றது ஒரிஜினல் பிச்சு அல்லது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, n டேஷ்ன்றது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ அப்சர்வர் டுவார்ட்ஸ் த சோர்ஸ், அப்சர்வர் வந்து சோர்ஸை நோக்கி போனார் அப்படின்னா பி வந்து பாசிட்டிவ். அதுவே சோர்ஸ் வந்து அதாவது அப்சர்வர் டுவார்ட்ஸ் சோர்ஸ், அப்சர்வர் அப்ப பி வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து அப்சர்வர் அவே ஃப்ரம் த சோர்ஸ், சோர்ஸ்ல இருந்து வெளியில போறாருன்னா பி வந்து நெகட்டிவா எடுத்துக்க போறோம். அதுவே ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா அதை வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் சோர்ஸுக்கும். சோர்ஸ் டுவார்ட்ஸ் அப்சர்வர், பட் சோர்ஸ் டுவார்ட்ஸ் அப்சர்வர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ், சோர்ஸ் அவே ஃப்ரம் த அப்சர்வர் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜீரோ. இப்ப நம்ம வந்து ஒரு இதை எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இது அதாவது அப்சர்வர் வந்து இங்க இருக்காங்க, சோர்ஸ் இங்க இருக்காங்க. அப்சர்வர் வந்து சோர்ஸ் நோக்கி போறாரு, சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இந்த கேஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலா எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து நமக்கு n dash equal to v அப்சர்வரோட வெலாசிட்டி தான் வந்து b. அப்சர்வர் வந்து சோர்ஸ் நோக்கி போகும்போது நமக்கு வந்து b இஸ் பாசிட்டிவ். அப்போ வந்து v plus b by கீழே வந்து v அப்படியே வந்துட போகுது v, பட் சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கு. அதனால வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் a வந்து நமக்கு ஜீரோ. அதனால நம்ம அதை a விட்டுலாம் இன்டு n. இது எதுக்குன்னா அப்சர்வர் டுவார்ட்ஸ் த சோர்ஸ் அட் சோர்ஸ் வந்து அட் ரெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா n dash equal to v plus b by v into n. இது அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். நம்ம ஃபார்முலாவில் வந்து when the observer moves towards a stationary source, இதுக்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் நமக்கு ஃபார்முலா. v plus v அதாவது n dash equal to v plus b by v into n.
இப்போ ரெண்டும் நமக்கு சேம். அப்போ அந்த ஜென்ரல் ஃபார்முலாவில இருந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இதுவே வந்து நீங்க வந்து அப்சர்வர் இது சோர்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்சர்வர் இந்த டைரக்ஷன்ல போறாரு, சோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வராருன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு எப்படி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா, இப்போ ரெண்டு பேருமே மூவிங்ல இருக்காங்க. அப்ப n dash equal to v. அப்சர்வர் வந்து சோர்ஸ் நோக்கி போனாருன்னா பாசிட்டிவ். இப்போ v பிளஸ் b வந்துடும் டிவைடட் பை சோர்ஸ் வந்து அப்சர்வர் நோக்கி போறாங்க. அப்ப சோர்ஸ் டுவார்ட்ஸ் அப்சர்வர் அப்படின்னா நெகட்டிவா எடுத்துக்கணும். அப்ப v மைனஸ் a இன்ட்டு n. அப்ப அப்சர்வர் அண்ட் சோர்ஸ் ரெண்டும் ஒன்றை ஒன்று அப்ரோச் பண்ணும்போது நமக்கு வந்து v பிளஸ் b பை v மைனஸ் a இன்ட்டு n அப்படின்னு கிடைக்குது. இதற்கான ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, when the source and observer move towards each other, ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்று ரீச் பண்ணும்போது v plus a v minus by v minus a into n. இப்போ இது மாதிரி நீங்க வந்து இந்த ஜெனரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா கேசஸ்க்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுல வந்து இந்த அட்டவணையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்சர்வரோட வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து மேல இருக்கிறது, b வந்து மேல இருக்கு, சோர்ஸோட வெலாசிட்டி கீழே இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வர் வந்து சோர்ஸை நோக்கி போனார் அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கி போனா நெகட்டிவா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ஏ வந்து நமக்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவா எடுத்துக்கிட்டாதான் அதோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாகும். எப்பவுமே வந்து சோர்ஸ் அப்சர்வர் ரெண்டுமே டுவார்ட்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று நெருங்கும் போது நமக்கு வந்து என்டாஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து இப்போ பி வந்து மேல இருக்கிறதுனால அப்ரோச் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகும், ஏ கீழே இருக்கிறதுனால அப்ரோச் பண்ணும்போது நெகட்டிவாக எடுத்துக்கணும். அப்பதான் வந்து என்டாஸ் வந்து ரைஸ் ஆகும். இதுதான் ரீசன். அப்புறம் ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம 0 எடுத்துக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் த வைண்ட் வெலாசிட்டி. இப்போ வந்து நமக்கு வந்து காத்தும் சேர்ந்து அடிக்குது அப்படின்னா அப்ப இந்த ஃபார்முலா வந்து எப்படி என்ன பண்ணலாம், ஜெனரல் ஃபார்முலா வந்து எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காத்து சேர்ந்து அடிக்கும் போது நம்ம வந்து சவுண்டு பரவக்கூடிய, அதாவது டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டு, அதே டைரக்ஷன்ல காத்து அடிச்சிச்சு அப்படின்னா சவுண்டோட வெலாசிட்டியை வந்து விக்கு பதிலாக நீங்க வந்து வி பிளஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கணும். அதுவே வந்து உங்களுக்கு சவுண்டு பரவக்கூடிய ப்ராபகேஷன் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா காத்து அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து வி மைனஸ் டபிள்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜெனரல் ரிலேஷன் வந்து வி பிளஸ் டபிள்யூ மைனஸ் பி பை வி பிளஸ் டபிள்யூ மைனஸ் ஏ, அல்லது மைனஸுக்கு பதிலாக நீங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க போட்டுக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் எதுக்கு பிளஸ் வரும் எதுக்கு மைனஸ் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இதுக்கும் நீங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ரோச்னா பிளஸ், இங்க வந்து அப்ரோச் அப்படின்னா மைனஸ், வெளியில போனுச்சு அப்படின்னா மைனஸ் பிளஸ் வந்துடும் சோர்ஸ்க்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது லைட்ல எப்படி டாப்லர் எஃபெக்ட் நடக்குது அப்படின்ற விஷயம். எப்படி சவுண்ட்ல நடந்ததோ அதே மாதிரி தான் லைட்லயும் நடக்கும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட்ல வந்து நமக்கு அதிகமான ஃபார்முலா இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் அப்படின்றதுனால இதுல சோர்ஸ் மூவ் ஆனாலும் அப்சர்வர் மூவ் ஆனாலும் ரெண்டுக்கும் சேம் ஒரே ஃபார்முலா தான். But there is a change in the frequency of light radiation when the source or the observer moves with respect to one another. This phenomenon is known as Doppler effect. It is similar to the apparent change in the pitch of sound when either the source or the observer is in motion with respect to one another. In sound, the Doppler effect is asymmetric. The apparent frequencies are different when the source is moving towards a stationary observer and when the observer moving towards a stationary source. But it is not so in the case of light. In light, the Doppler effect is symmetric. The apparent frequency is the same when either the source moves towards a stationary observer or the observer moves towards a stationary source. இப்போ இதுல நமக்கு வந்து 5 கேசஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா, அப்சர்வர் இஸ் ஸ்டேஷனரி, சோர்ஸ் இஸ் மூவிங் டுவார்ட்ஸ். இப்போ இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி சோர்ஸ் இஸ் மூவிங் டுவார்ட்ஸ், அப்போ வந்து அப்சர்வர் ஸ்டேஷனரி, சோர்ஸ் இஸ் மூவிங் டுவார்ட்ஸ், நமக்கு வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வி டேஷ் ஈக்குவல் டு வி பிளஸ் நியூ பை லாம்டா, அல்லது நியூ டேஷ் ஈக்குவல் டு வி இன்ட்டு 1 பிளஸ் நியூ டேஷ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு 1 பிளஸ் வி பை சி. ஆக்சுவலா வி நமக்கு வி ஈக்குவல் டு V is the velocity, velocity equal to frequency into lambda. அப்போ
நியூ டேஷ் ஈக்குவல் டு நியூ பிளஸ் இந்த விக்கு பதிலாக நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி லாம்டா பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நியூ லாம்டா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லது சரி அல்லது 1 by lambda equal to வந்து நியூ பை சி வரும். சி ஈக்குவல் டு நியூ லாம்டா. இப்போ சி ஈக்குவல் டு நியூ லாம்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் 1 by lambda equal to வி பை சி, நியூ பை சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ டேஷ் ஈக்குவல் டு நியூ பிளஸ் 1 by வி இன்ட்டு 1 by லாம்டாக்கு பதிலாக நியூ பை சி சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ இது ரெண்டுல இருந்தும் நம்ம வந்து நியூ டேஷ் ஈக்குவல் டு நியூவை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து 1 பிளஸ் திஸ் இஸ் வி பை சி மட்டும் வரும். நியூ இஸ் காமன் இப்போ வி பை சி இந்த ஃபார்முலா. இப்போ நியூ டேஷ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு 1 பிளஸ் வி பை சி த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. எதுக்குன்னா அப்சர்வர் ஸ்டேஷனரி சோர்ஸ் இஸ் மூவிங் டுவார்ட்ஸ். அதுவே அப்படியே வந்து சோர்ஸ் ஸ்டேஷனரியா இருந்து அப்சர்வர் மூவ் ஆனாலும் அதே ஃபார்முலா தான் நமக்கு வந்து சேம் ஃபார்முலா, ஏன்னா சிமெட்ரிக் அப்படின்றனால அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டேஷனரி. அவேனா வெளியில வருது. அப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேஷ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு 1 மைனஸ் வி பை சி. இந்த 1 பிளஸ் வி பை சிக்கு பதிலாக 1 மைனஸ் இந்த பிளஸ்க்கு பதிலாக வந்து மைனஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவே ஃப்ரம் த வந்துடும். அவே ஃப்ரம்ன்றது ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா தான். அடுத்து சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரெண்டு பேருமே மூவ் பண்றாங்க டுவார்ட்ஸ் ஈச்சதர்ன்ற போது நமக்கு வந்து டுவார்ட்ஸ்க்கான ஃபார்முலாவை போட்டுட்டு அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 பிளஸ் வி பை சி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அதுவே அவே ஃப்ரம் த ஈச்சதர் அப்படின்னா 1 மைனஸ் வி பை சி ஹோல் ஸ்கொயர், 1 மைனஸ் வி பை சி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ இது நமக்கு லைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா நியூ டேஷ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு 1 பிளஸ் வி பை சி. இது வந்து அப்ரோச். அதுவே வந்து அவே ஃப்ரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ இன்ட்டு 1 மைனஸ் வி பை சி. அதுவே ரெண்டுமே அப்ரோச் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ இன்ட்டு 1 பிளஸ் வி பை சி ஹோல் ஸ்கொயர். அதுவே வந்து ரெண்டுமே வந்து வெளியில போகுது அப்படின்னா நியூ இன்ட்டு 1 மைனஸ் வி பை சி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இதான் வந்து லைட்ல டாப்லர் எஃபெக்ட்டுக்கானது. அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டாப்லர் எஃபெக்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து வெலாசிட்டி அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த சன், அதே மாதிரி டிஸ்கவரி ஆஃப் த டபுள் ஸ்டாரை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுகிறது. அடுத்து வந்து ரெட் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்து பயன்படுகிறது. இதெல்லாம் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் சாட்டர்ன்ஸ் ரிங்ஸ், சனிக்கோள்ல இருக்கக்கூடிய வளையங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து நமக்கு பயன்படுகிறது. இப்போ வெலாசிட்டி அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை த ஸ்டடி ஆஃப் டாப்லர் ஷிஃப்ட் ஃப்ரம் த லைட் received from the western and eastern edges of the sun, it has been found that the shift is due to the velocity of about 2 km per second. Moreover, no such shift has been observed from the light received from the north and the south edges. This shows that sun rotates about the north-south axis. அப்போ வந்து சன் வந்து நார்த் சவுத் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்றதுன்றதை பொறுத்து பண்றதுன்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து டாப்லர் ஷிஃப்ட் ஆகிறத பொறுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன்ல இருந்து வரக்கூடிய லைட்ல ஏற்படக்கூடிய அந்த டாப்லர் ஷிஃப்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அடுத்து டிஸ்கவரி ஆஃப் டபுள் ஸ்டார். பை த கான்ஸ்டன்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த ஸ்கை, it has been found that some of the stars that appear to be single are actually double stars. அதாவது சிங்கிள் ஸ்டார் வந்து நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டாரா தெரியுது, ஆனா அது வந்து உண்மையிலே வந்து என்னன்னா டபுள் ஸ்டார். அண்ட் ஆர் நோன் அஸ் அது பேர் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பைனரிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டபுள் ஸ்டார் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பைனரிஸ்ன்னு சொல்றோம்.
These stars revolve about each other. இந்த stars வந்து ஒன்றோட about revolve about each other. ஒன்றை ஒன்று சார்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. when one is approaching the earth, ஒன்னு வந்து எர்த்தை அப்ரோச் பண்ணும்போது and the other is going away from the earth, இன்னொன்னு வந்து எர்த்ல இருந்து வெளியில போகுது. there is a shift in their spectral lines, அதனால வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ல ஒரு ஷிஃப்ட் கிடைக்குது. and a single spectral line is split up into two lines whose separation depends upon the time and the time period is equal to the time period of revolution of the star. by this method a number of double star system have been found. ஒரு ஸ்டாரை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு ஷிஃப்ட் கிடைச்சிச்சு, ஸ்பெக்ட்ரல் லைன்ல ஒரு ஷிஃப்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டபுள் ஸ்டார் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரெட் ஷிஃப்ட். ரெட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா it has been observed that some distant nebulae are moving away with a velocity greater than 20 into 10 power 3 km per second, and the important spectral lines appear to shift towards the red end of the spectrum by 200 Armstrong. This gives the idea that the universe is expanding. அதாவது நம்ம டிஸ்டன்ட் நெபுலையில இருந்து வரக்கூடிய அந்த அதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது அதோடைய அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஷிஃப்ட் அடையுது. ரெட் ஷிஃப்ட் மீன்ஸ் அப்படின்னா நம்மளை விட்டு வெளியில போகுது, அவே ஃப்ரம் த எர்த். அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்த Saturn rings. The planet Saturn has been found to be surrounded by concentric rings. அதாவது ஒரு மைய வளையங்கள் வந்து சேட்டன்ல நிறைய இருக்கு. with the help of Doppler effect it has been found that these rings are not solids but consist of a number of satellites moving around the Saturn in these orbits. இதை பயன்படுத்தி இந்த ரிங் எல்லாம் வந்து சனிக்கோளினுடைய அந்த சேட்டலைட்டா இருக்கு அப்படின்றத நம்ம டாப்லர் ஷிஃப்ட்டை பயன்படுத்தி கால்குலேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு குயிக் சம்மரி பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் மூவ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் வேவ் லென்த் சேஞ்சஸ் ஆகும். அப்சர்வர் மூவ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் இருக்கும். ரெண்டுமே மூவ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். லைட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்ல டாப்லர் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் ஷிஃப்ட் அண்ட் ப்ளூ ஷிஃப்ட். அதாவது நம்மளை விட்டு வெளியில போகும்போது ரெட் ஷிஃப்ட், நம்மளை நோக்கி வந்துச்சு அப்படின்னா அதை ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்.